வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு திருமணம் நடந்தாவே அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ 2 திருமணம் பண்ணியும் அது நிலைக்காம இருக்கிறதுக்கும், 3வது திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கும் என்ன காரணம்ன்ட்டு ஒரு ஜோதிட ஆய்வு மூலியமா நம்ம காட்டுறேன். இத பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகத்துல 42 வயசு 10 மாசம் 29 நாள் ஆகுது. 28/9/1983 செவ்வாய்க்கிழமை 7 மணி 28 நிமிஷம் 30 செகண்டுக்கு பிறந்து சென்னை எக்மோர்ல பிறந்த ஜாதகம் இது. திருவோணம் 3ஆம் பாதம், ராசி மகர ராசி, லக்னம் தனுசு லக்னம். நம்ம பார்த்த டைம் நேரம்லாம் பார்த்தீங்கன்னா, இது 18/9/2021 2 மணி 58 நிமிஷத்துக்கு ஆளுங்கிரகம் போடும்போது குருவும் சனியும் அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குருவும் சனி இந்த இடத்துல வச்சிடறோம். இது வச்சோம்னா கரெக்டான டைம் நம்ம ப்ரெடிக்ட் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே கேது மாந்தி இருக்குன்றோம். 2ல் சந்திரன், 6ல் புதன், 7ல் ராகு, செவ்வாய், சூரியன், 8ல் சுக்கிரன், 11ல் சனி, 12ல் குரு. இது பாரம்பரிய முறையில் பார்க்கறது. இதுக்கப்புறம் நம்ம இதை டிகிரி வைஸாக நம்ம போட்டோம்னா, இது லக்னம் பார்த்தீங்கன்னா 25.22 டிகிரி 51 விகாலையில் சென்னை எக்மோரில் பிறந்த இது அச்சாம்சம் ரேகாம்சத்தில் பிறந்தா இது தனிப்பட்ட ஜாதகம். இந்த மாதிரி இந்த லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி மனம் இருக்காது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் மேரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ராசியை பார்க்க வேண்டும். மீனம், மிதுனம், கடகம், மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இந்த ராசியெல்லாம் பிறந்தவங்கலாம் திருமண வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணணும். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக வருது. என்ன காரணம்னா, அது உபஜயசனத்தில் இருக்கிறதுனால அந்த கிரகங்கள் 7ஆம் பாவம் கெட்டு போகிறதுனால தான் அது ப்ராப்ளம் வருது. இது அதுவும் ஒரு பொது பலன் தான். இப்போ நம்ம தனி மனித ஜாதகத்தை இப்போ டிகிரி வைஸாக ஒவ்வொரு பாவத்துக்கும் டிகிரியாக போட்டு ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த டிகிரியில் இருக்குதுன்னு போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அது லக்னத்தில் இருக்குன்னா லக்னத்தில் 12ஆம் பாவத்தில் இருக்குது கேது, 1ஆம் பாவத்தில் இருக்குது சந்திரன், 2வது ராசியில் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ல் புதன் இருக்கிறாரு, 6ஆம் பாவத்திலேயே ராகு, செவ்வாய், சூரியன் 6ஆம் பாவத்தில் இருக்குது, 7ல் இல்லை. 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்குது, 8ஆம் வீட்டுக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் 10ல் பார்த்தீங்கன்னா சனி இல்லை, 9ஆம் பாவத்தில் சனி இருக்குது, 11ஆம் பாவத்தில் குரு இருக்குது, 12ல் இல்லை. இது மாதிரி பாவத்தில் பிரிக்கும் போது நம்ம ராசி கட்டத்தில் இருக்கிறது ஒன்றா இருக்கும். இது ராசி கட்டன்றது இது ராசி, இது பாவக்கணிதம். அந்த ராசியில் எந்தெந்த டிகிரியில் இருக்குதோ அந்த பாவத்துலேருந்து தான் அது கிரகம் ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ நம்ம எப்பயுமே பார்க்குறது என்னென்னா, 7ஆம் பாவம் திருமண வாழ்க்கை அப்படின்னா 7ஆம் பாவம் 6 12னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 7 8 அப்படின்ட்டு இருந்தாவே அதுவும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். தசாபுத்தியை மெயினாக பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்தது பார்த்தீங்கன்னா ராகு தசையில் 2007 நடந்துச்சு. ராகு தசை சுக்கிர புத்தியில் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்துச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா முதல் குழந்தையும் பிறந்துச்சு, ஒரு ஆண் குழந்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 சூரியன் சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, திருமண வாழ்க்கைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியன் நல்லா இருக்கிறாரு, அதுவும் ப்ராப்ளம் பண்ணல. அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் 6ஆம் பாவத்துலேருந்து இயங்குகிற செவ்வாயில் ஃபஸ்ட்டு மேரேஜில் ப்ராப்ளம் வருது. அப்போ ஒரு குழந்தையும் பிறந்தது 2016. 2011 இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது. அப்படின்னா 2012 பார்த்தீங்கன்னா அது குரு தசை ஸ்டார்ட் ஆயிடுது. குரு தசை பார்த்தீங்கன்னா 2 6 8 10 12ன்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த ராகு தசையில தான் அவங்களுக்கு கல்யாணம் குழந்தைன்றதெல்லாம் கொடுத்துச்சு. ராகு தசை, ராகு பார்த்தீங்கன்னா 1 7 10ன்னு இருக்கிறதுனால அந்த ராகு தசையில இந்த புத்திங்க எல்லாமே திருமண வாழ்க்கைக்கு சூரியன் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்குது, ராகு நல்லா இருக்குது. இந்த 3 கிரகம் தான் திருமண வாழ்க்கைக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 7ஆம் பாவம்ன்றது தான் சமுதாயத்தில் கணவன் மனைவி வாழ்றது 7ஆம் பாவம். அதே மாதிரி அது பிரிவினையை கொடுத்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நடந்த தசா புத்தி தான் காரணம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேரேஜ் பிரிவினையை இந்த குரு தசை ஸ்டார்ட் ஆனதுமே பிரிவினையை கொடுத்துருச்சு. 2016 சனி புத்தியில் ஃபஸ்ட்டு மேரேஜ், 2016 சனி புத்தி குரு தசையும் கெட்டு சனி 5 6 12ன்னு கட்டினால அது ஃபஸ்ட்டு வாழ்க்கையை திருமணத்தை அது டைவர்ஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னா,
கொடுப்பனை நமக்கு கெட்டிருந்தா தசாபுத்திகள் வாயில அது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால 7ஆம் பாவம் வந்து அவங்களுக்கு கெட்டிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆயிடுச்சு 2016. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மேரேஜ் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2021 அதே மாதிரி சுக்கர புத்தி அதே சுக்கரன் வரும்போது திருப்பி 7ஆம் பாவத்தை 7 9 இயக்கும் போது திருப்பியும் செகண்ட் மேரேஜ் கொடுத்துருக்கு. அதே மாதிரியே தான் சுக்கரன் வந்ததும் சுக்கரன் நல்லா இருக்குது, சூரியன் நல்லா இருக்குது, சந்திரன் நல்லா இருக்குது. இந்த செவ்வாய் வந்ததுமே 2025 டிசம்பரில் 6ஆம் பாவத்தை வந்து இயங்குற அதே புத்தி வந்ததுமே செகண்ட் மேரேஜ் ஒய்ஃப் அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, இனிமேட்டு உங்க கூட வாழ மாட்டேன்ட்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதே தான் ஃபஸ்ட்டு மேரேஜில் நடந்த அதே கதை தான் இதுலேயும் நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு மேரேஜ்லேயும் சுக்கரனில் கல்யாணம் பண்ணாங்க, சூரியன் சந்திரன் நல்லா இருந்துச்சு, செவ்வாயில் பிரித்து விட்டுருச்சு. செகண்ட் மேரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த குரு தசையில் சுக்கரனில் திருப்பி செகண்ட் மேரேஜ் நடந்துச்சு, சூரியன் சந்திரன் செவ்வாயில் வந்து திருப்பி பிரச்சனையை கொடுத்துருச்சு. இது என்ன காரணம்னா, இந்த பாவம் வந்து 6ஆம் பாவத்துலேருந்து இயங்குது, செவ்வாய்ன்றது கெட்டு கிடக்குது, கொடுப்பனைன்றதும் சுக்கரன்றது கெட்டு கிடக்குது. இது 8ஆம் பாவத்துக்கு மேலே ஒரு டிகிரியில் இருக்கிற 8ஆம் பாவத்தையே கொஞ்சம் ஆக்டிவேஷன் பண்ணுறது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கறது காரணம் என்னன்னா, இது 7ஆம் பாவம். 2வது மேரேஜ்ன்றது 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா கெட்டு கிடக்குது. 8 12 அப்படின்ட்டு இருந்தாவே 6 8 12 செகண்ட் மேரேஜ் அதுக்கு எடுத்து விட்டுரும். இதுக்கு என்ன காரணம், நம்ம கொடுப்பனை அவ்வளோதான், அந்த கிரகங்கள் வரும்போது அது செய்யும். 3வது இப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டுக்கிறது ராகு. டிசம்பரில் இருந்து 2028 5ஆம் மாதம் வரைக்கும் ராகு. இந்த ராகு என்ன பண்ணுன்னா, ஒன்று இல்லீகல் தொடர்பு இருக்கும், இல்லை செகண்ட் ஹாஃபில் திருப்பி இதே மாதிரி சுக்கரனோட அந்தரம் அடுத்த 2027 ஜூனில் வரும்போது ஒன்று தேர்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் சூழலையும் உருவாக்கும், இல்லை இல்லீகல் தொடர்பையும் கொடுக்கும். திருப்பியும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த தசை வரும்போது சனி தசை வந்துடும். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. திருமண வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு ஜாதகம் வந்து கெட்டு இருக்குது அப்படின்னா, மனைவியோட ஜாதகம் செவ்வாய் நல்லா இருக்கணும், 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும், நடக்கிற தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா, நமக்கு ஒருத்தருக்கு கெட்டு இருந்தால் இன்னொருத்தருக்கு நல்லா இருந்தால் வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போயிடும். எப்பயுமே ஜாதகம் பார்க்கும்போது மெயினாக என்ன பண்ணணும்னா, கணவன் மனைவி 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து ஒருத்தருக்கு தெரியலன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை வந்து ட்ராவல் ஆகி போயிடும். இப்படி தான் திருமண வாழ்க்கையை நம்ம பார்க்கறது. இது மாதிரி பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா சுக்கரனே பார்த்தீங்கன்னா 1 7 9னாவே 7ஆம் பாவத்தை விருத்தி பண்ணுதுன்னா 9ஆம் பாவம்னா செகண்ட் மேரேஜுக்கு அது சப்போர்ட் பண்ணிட்டே இருக்குது சுக்கரன். சுக்கரன் முழுசாக கெட்டு போனால் தான் தாம்பத்திய சுகம் கிடைக்காது. சுக்கரன் வந்து இது கெட்டு போல, இது வந்து விருத்தி ஆயிடுச்சு. விருத்தியானாலும் இது மாதிரி தான் பண்ணணும், 2 3 அப்படின்ட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். 7ஆம் பாவம்ன்றது இங்கே கெட்டனால சமுதாயத்தில் மனைவியாக வாழ்றதுக்கான சூழலும் தான் 7ஆம் பாவமும் 9ஆம் பாவம் 11ஆம் பாவம்லாம். சுக்கரன்றது ஒரு பெண்ணின் சுகத்தை கொடுக்கறது, பெண் சுகம்லாம் நல்லா தான் இருக்குது. அதனால் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கொடுக்காது. திருமண வாழ்க்கை பிரச்சனை வரதுக்கு இதுதான் காரணம். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.